என் வழி தனி வழி சீண்டாத. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். சித்தப்பா ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. பொண்ணுங்க 3 வகை: சாத்விகம், பிரச்சோதகம், பயானகம். காதலுக்கு முன்னாடி பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களை மறந்துடுறீங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. என்னைக்கு வேணாலும் பிள்ளைங்க வேணால் பெத்தவங்களை மறக்கலாம், ஆனால் பெத்தவங்க என்னைக்கும் பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு சொன்னது 6 படையப்பன். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். படையப்பா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, April 10, 1999. இந்த ஆக்ஷன் ஸ்டைல வந்து யூஸ் பண்ணாத ஹீரோஸே இருக்க முடியாது. எங்க குழந்தைங்க கிடையாதுங்க. அந்த டைம்ல எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஹீரோஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல யூஸ் பண்ணாங்க தான் சொல்லணும். ஸோ படையப்பா படம் ரஜினி சாரோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பார்த்துருக்காங்கன்னு கேட்டால் பார்த்துருக்காங்க. பாஷா மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் பாஷாவே பீட் பண்ணுற மாதிரி ரஜினி சார் தான் படம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு படையப்பா படத்தை கொடுத்துருப்பாரு. சரி, அந்த படத்தோட இன்ட்ரோ சாங் என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கும்போது அந்த காலத்துல தியேட்டர்லாம் எப்படி இருந்துச்சு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா டிவியில பார்க்கும்போது யாரா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வைப் இருந்தது. அந்த பாட்டுக்கு முன்னாடி பாம்பு புத்துக்குள்ள தலைவர் கையை விட்டு அந்த பாம்பை எடுத்து முத்தம் கொடுத்து அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோலாம் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு அமையாதுன்னு தான் சொல்லணும். செம்ம மாஸ் இன்ட்ரோ அது. அந்த மாதிரி வந்து சீன் திருப்பி ரஜினி சாருக்கே அமையலாம். ஒரு பாம்பு பிடிச்சி அவர் பயந்து பார்த்துருக்கோம். ஆனால் தைரியமா பாம்பு புத்துக்குள்ளேயே கை விட்டு எடுத்தெல்லாம் வந்து வேற லெவல் சீனே சொல்லலாம். ஸோ ஓவராலாக படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படிக்காதனுக்கு அப்புறம் சிவாஜி சார் கூட திருப்பி ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. அதுவும் வந்து இந்த வாட்டி சிவாஜி சார் வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு. அந்த காம்பினேஷனே பார்த்தா ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும். எப்படி தேவர் மகனுக்கு வந்து கமல் சார் கூட நடிச்சாரோ அந்த மாதிரி படையப்பாளர் ரஜினி சாருக்கு வந்து நம்ம சிவாஜி சார் வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கலாம். எப்படின்னா அப்பா இல்லாததுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து கஷ்டப்படுவான், ஆனால் அப்பா சொன்ன விஷயங்கள் அவனுக்கு எந்தெந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். எங்க கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கும் போகலாம், ஆனால் ஒரு பாட்டில் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் லைஃப் லெசன்கள் சொன்ன ஒரு படமாகவும் படையப்பா இருக்கு. கண்டிப்பாக. ஸோ கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட படையப்பா பற்றி கேட்கும்போது வந்து எல்லா படம் எடுக்கணுமா தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். படத்தோட ப்ரொடியூசர் ரஜினி சார் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடிக்கு மேலே படம் எடுத்துட்டு 3 கோடிக்கு எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட 49 கோடிகிட்ட வசூல் பண்ணதாக தான் சொல்கிறாங்க. படையப்பா படங்கள் கதையை நார்மலாக தான் எடுத்தோம், ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்போ அந்த டைமில் வியந்து தான் பார்த்தாராம் படையப்பா படத்தை. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்லிடுவார், குழந்தை எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, இந்த 6 படைப்பினோட இன்னொரு முகத்தை பாத்துறாது அப்படின்னு சொல்லும் போது செம்மல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வைபும் கிடைக்கும். அதுவும் இல்லாம அவர் வந்து மொத்தமா டேய் நான் வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே சொன்ன மாதிரியும் அந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு ஹைலைட்னா இந்த படத்துல என்னென்ன பஞ்ச் டைலாக்கா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா படமே பஞ்ச் டைலாக் தான் அப்படின்ற மாதிரி. நாங்க முதல்ல சொன்ன ஒரு 10 டைலாக் இருக்கட்டும், அதுக்கு இல்லாம நிறைய டைலாக், இந்த பாம்பு புத்தில கையில கடிச்சதாதுங்களா இந்த மாதிரி டைலாக் எல்லாமே வந்து பஞ்ச் டைலாக்கா தான் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொரு சீன்ஸும் அந்த சீன்ஸோட அதாவது பெஸ்ட் சீன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து அந்த காளை மாடு வந்து ரமேகிருஷ்ணன் மேம் ஃபர்ஸ்ட் முட்டை வரும், அவர் ஓடி வந்து அந்த பூட்ஸ்ல வந்து அந்த கயிறை பாட்டி அழகா இப்படி தலையை சுத்தி கட்டுவாரு. அப்போ பிஜிஎம் அந்த மவுத்தாரனை வச்சுட்டு அந்த டைம்ல எத்தனை பேர் லவ்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம். ஊருக்குள்ள நம்ம வீட்டு பக்கம் எல்லாம் மாடு எல்லாம் கட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த மாடை ஓட விட்டு தெரியாம அந்த கயிறுல மிதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் சிகப்பு கலர் பார்த்தா மாடுக்கு வந்து முட்டை வருங்கிற விஷயத்தையும் வந்து இந்த படத்துல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு சீன் சொல்ல போனா வந்து அந்த சிவாஜி சார் வந்து அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்புற சீனு ரொம்ப 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 எமோஷனலா இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே அந்த சீன் பார்த்துட்டு சா என்ன நடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுல எல்லா குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனை தான் அந்த படத்துலையும் பேசியிருப்பாங்க, சொத்து பிரிக்கிறது. ஒரே தடவை
அது அப்படியே உட்காந்துட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லும் போது இன்னமும் வந்து இந்த ஆபீஸை விட்டு வேற ஆபீஸ் போறவங்க, வீடை விட்டு வேற வீடு மாறுறவங்க எல்லாம் அதை வந்து இந்த வரைக்கும் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா. அதே மாரி வந்து வெற்றி கொடி கட்டு பாட்டுலாம் வந்து அப்பலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் சாங்கு. நீங்க என்ன ஒரு பிசினஸ் என்ன வச்சிருந்தாலும் வெற்றி கொடி கட்டு பாட்டு கேட்காம நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கவே முடியாது. இன்னைக்கு கூட ஜிம்ல அந்த பாட்டு கேட்டா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாட்டி தம்புரு போடுவாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டுல வந்து ரஜினி சாரை வந்து அவ்வளோ மாசா காட்டிருப்பாங்க. புலில இருந்து ஒரு ஃபேஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்ல ஒரே பாட்டுல பெரிய ஆளா வருது. வெறும் சினிமால பாட்டு சொல்லாங்க. நான் ஒரே பாட்டுல பெரிய ஆளா காட்டினது சூர்யா வம்சத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் அந்த ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லலாம். நான் பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வந்து மாறும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மல அப்படின்ற மாதிரியும் ஒரு வைப் இன்ன வரைக்கும் வந்து நம்ம எப்பயோ பார்த்த படம் இன்னும் இப்பயே வந்து டிவியில போட்டாங்கன்னா இந்த படம் பார்க்கணும்டா அப்படின்னு வந்து மைண்ட் வரக்கூடிய ஒரு படம் தான் படையப்பா. அது வரைக்கும் ரஜினி சாருக்கு ஈக்குவலான வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரகுவரன் சார் தான் சொல்லுவாங்க. ஆனா முதல் வாட்டி ஒரு ஹீரோயின் வந்து ரஜினி சாருக்கு வில்லியா பண்ணாங்க. அது வேற யாருமே இல்ல, ரம்யா கிருஷ்ணன் மேம் மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து நீலாம்பரி கேரக்டர் அந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணிருக்க முடியும். இப்போ வரைக்குமே வந்து அந்த கேரக்டர் பேசப்படுறதுக்கான காரணம் வந்து ஜெயிலர் ஆடியராஜ் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த நீலாம்பரி முன்னாடி இந்த படையப்ப மானமே போச்சு ரீடேக் எடுத்து சொல்லிட்டு அதனால திருப்பி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அந்த அவங்க பிளே பண்ணியிருப்பாங்க தான் சொல்லணும். எப்படின்னா கொஞ்சம் மத்த யாரா இருந்தா கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஆனா ரஜினி சார் முன்னாடி கொஞ்சம் கூட பயப்படாம அங்க பண்ண அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து வேற லெவல் சீன்ஸ் தான் சொல்லணும். எத்தனை டிகேட் வந்தாலும் இந்த சீன், அதாவது வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகவே இல்லை, கூடவே பிறந்தது அப்படின்னு டைலாக் சொல்லும் போது எத்தனை டிக்கெட் வந்தாலும் அந்த படம் அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு வந்து கூஸ்பம்ஸ் வரும் அப்படின்றதுல எந்த வித ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகா அவ்வளோ ஹைப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட் ரஜினி சாருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது பாக்குற ஆடியன்ஸுக்கு எந்த டைம்ல வந்து ஆச்சரியப்பட வைக்கும் தான் நினைக்கிறேன். முக்கியமா இருக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்துற சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம்கிட்ட சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள்ல அந்த டீ டேபிள்ல இருந்து அப்படி ஏஞ்சி இப்படி போவாரு. அதுவுமே மாஸ் சீன் தான். இன்னொரு முக்கியமான சீன் சொல்ல போனா அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இல்ல இந்த சீன் ஞாபகம் வந்துடும். அந்த ஊஞ்சல்ல வந்து கட்டி இழுக்கிற சீன் தான். அந்த மாதிரி ஒரு மாஸ் சீனை வந்து அது வரைக்கும் வந்து தமிழ் சினிமால யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. வேற யாரு பண்ணாலும் ஒத்துக்க முடியாதுங்க. அது டைலாகே இல்லாம மியூசிக்கும் தலைவரோட ஆக்ஷனும் தான் அங்க வந்து அந்த ஃப்ரேமே வந்து மாசா காட்டியிருக்கும். சேர் எதுவுமே இருக்காது. அந்த ஊஞ்சலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்து போட்டு தலைவர் உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காருறது வந்து இன்னும் பல வருஷங்களுக்கு கோலிவுட்ல ரஜினி சார் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த சீன் எல்லாராலுமே ஞாபகப்படுத்தப்பட்டுதான் இருக்கும். ஆமா, அதுவும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு சீன் வந்து அந்த வீடை வந்து காலி பண்ணிட்டு இருப்பாங்க. காலி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒவ்வொரு காரும் வந்து என்ட்ரி கொடுத்து அந்த மேல டாப்ல ஒரு ஷாட் வச்சு அப்படியே ஸ்லோ மோஷன்ல இறங்குவாரு. ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வருது இப்பவே. அப்படி ஒரு சீன் அது ஆக்சுவலா. அதாவது ரெண்டு பொண்ணுங்களுக்கு அப்பாங்கிற ரோல்ல வந்து ரஜினி சார் பண்ணும்போது வந்து அவரே வந்து நம்பிடுவேன். அந்த கெட்டப் வந்து அவ்வளவு சூட்டா இருக்கும். அதாவது வயசானவரை இவ்வளவு மாசா காட்ட முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்ததுக்கான காரணம் கே.எஸ். ரவிக்குமார் சாரா கூட இருக்கலாம். ஆனா இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. படத்தோட டியூரேஷனா பார்த்தா ரொம்ப நேரம் எடுத்திருந்தாங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்துச்சான். சோ வந்து ரஜினி சார் என்ன சொல்லியிருந்தாரா வந்து இந்த படத்துக்கு 2 இன்ட்ரோல் வரலாம் புதுசா. ஏன்னா எந்த சீனியுமே கட் பண்றதுக்கு ஒரு மனசு இல்லையா. ஸோ 2 இன்ட்ரோலா வரலாம்னு சொல்லிட்டு கேட்டப்ப வந்து இந்த விஷயத்த வந்து ரஜினி சார் வந்து கமல் சார்ட்ட சொல்லியிருக்காராம். கமல் சார் அதெல்லாம் பண்ணாதையா, நீ ரவிக்குமார்ட்ட விட அவர் கட் பண்ணிப்பாரு சீன்ஸை, நீ எடுத்த படம்னால உனக்கு எல்லாமே பெருசா தான் தெரியும், நீ அவர்கிட்ட விட்டுட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணலன்னா நம்ம முதல் வாட்டி தமிழ் சினிமால வந்து 2 இன்ட்ரோல் விடுற படத்தை நம்ம பார்த்துருக்கலாம் படையப்பால. ஸோ அதுவும் இல்லாம ஸோ இவருடைய அந்த டைலாக் டெலிவரி வந்து படம் ஃபுல்லாமே ஸோ ஒருத்தன் வந்து வாழ்க்கையில அடிபட்டு கம்பேக் கொடுத்தா இப்படிதான்டா கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சொந்தக்காரங்க முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கே மறுபடியும் வந்து அவங்கள வந்து பழி வாங்காம நான் நல்லதுதான்டா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பயும் பல மிடில் கிளாஸ் பசங்க பல பசங்களுக்கு ஒரு ட்ரீமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. படத்துக்கு இன்னொரு முக்கியமான தூண்னா ரகுமான் சார் தான். அவரோட மியூசிக் வந்து அந்த அளவுக்கு வந்து மாசா ஒரு மாசான பாட்டுக்கு எப்படி போட்டிருப்பாரு. மோட்டிவேஷன் சாங் ஒன்று போடுவாரு, ஒரு பக்கம் மின்சார பூவை போடுவாரு. அவரோட பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைலைட்டாவே இருக்கும். முக்கியமா வந்து ஒரே பிஜிஎம் தான் வெவ்வேறு இடத்துல ரிப்பீட் ஆகும். ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஃபைட் இருக்குல்ல, ஐ மீன் அந்த கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்பா சார் நான் போறேன், உங்களுக்கு வயசாயிடுச்சு என் வயசை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் பண்ற ஃபைட்டு வந்து காலத்தாலும் அழியாது. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, அந்த அளவுக்கு ஒரு மாசான ஃபைட்னே சொல்லலாம். சட்டையை கட்டிட்டு அவர் இப்படி பிடிச்சி கட்டி அந்த ஒரு சவுண்டுலாம் வரும், டட்டக் டட்டக்குலாம் போட்டு
வேற லெவல். ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் அப்ப தியேட்டர்ல கொண்டாடி இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்து எனக்கு இதுல வந்து ரொம்ப வந்து பிடிச்சமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு ஒரு டயலாக்லாம் வந்து பேசியிருப்பாப்ல, அந்த ஆறு படையப்பன் டயலாக். ஆமா. இவர் எப்படிடா இந்த அதாவது மனுஷன் வந்து மண்டபத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அப்ப வந்து ஒரே நீங்க உங்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சார் சொல்லும்போது, இந்த ஒரு படையப்பனுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஷூட்டிங்க்கு வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ் ஊர்ல இருந்து எல்லா மக்களும் வந்திருப்பாங்க. அது வந்து போகும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே வந்து வந்திருக்கும் படையப்பா சாருக்காக. அதெல்லாம் வந்து வேற எந்த சீன்லயுமே அந்த எந்த மாதிரி எந்த படத்துலயுமே அந்த மாதிரி சீன் வைக்க முடியாது. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார் அப்படின்ற ஒரு ஒரு காம்பினேஷன் வந்தாதான் அது வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இல்லங்க நான் இருந்தாலும் அந்த காமெடி வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க மாப்பிள்ளை இவர்தான், ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுங்க அப்படின்ற ஒரு காமெடி. அது இப்பயே வந்து கல்யாண வீட்டுக்கு போனா ஏங்க ட்ரெஸ் கிஸ்ஸ ஷூவையோ மாத்தி போட்டா இன்ன வரைக்கும் வச்சு கலாச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. மாப்பிள்ளை இவர் தான் சட்டை என்னது என்னதுங்க? காமெடி. செந்தில் சார் காமெடி நல்லா இருக்கும். ரமேஷ் கண்ணாலாம் கூட சேர்ந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. காமெடியாவும் சரி, ஒரு பக்கா கமர்ஷியல் படத்துக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ நாங்க சொன்ன சீன்ஸ் டைலாக்ஸ்ல உங்களுக்கு எந்த டைலாக் ஞாபகம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.